எப்படி ரெண்டு யானை அப்படி எந்த பாட்டு ஞாபகம் இருக்குங்களா? நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு தளபதி விஜயோடைய ஃப்ளாக் ஆந்தம். அதான் இந்த பாட்டு. ஃப்ளாக் ஆந்தம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விட்டுக்கிறாங்க ஒரு சினிமா ஸ்டைலில். அதாவது ரெண்டு யானை மேலே ரெண்டு கஜராஜர்கள் அவங்க மேலே வந்து ரெண்டு பேர் ஆட்சி பண்ணுறாங்க. ஒன்று ஏடிஎம்கே ஒன்று டிஎம்கே. அப்படிதானே நினைக்க வேண்டியதாக இது. கேமரா ரொம்ப ஷேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஸ்பெஷலான இடத்துல செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஏடிஎம்கே ஒன்று டிஎம்கே. அப்படிதானே நினைக்க வேண்டியதாக இது. நினைக்கக்கூடாதுன்னு விஜய் தரப்பில் நினச்சிருந்தாங்கன்னா ஒரு 4-5 யானை வந்து மக்களை ஆட்சி பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிருக்கலாம். இல்லை சில குதிரைங்க அது இதெல்லாம் காமிச்சிருக்கலாம். இது ரெண்டு யானையை மட்டும் காமிச்சதுன்றது வந்து, அதாவது 2 பார்ட்டி தான் வந்து இந்த இடத்துல ஆட்சி பண்ணி இவ்வளோ நாளாக மக்களை வந்து இவ்வளோ மோசமான நிலைமைக்கு தள்ளிடுச்சின்னு காட்டுறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அந்த ஆட்சியில் அந்த 2 ஆட்சிகளில் வளர்ந்து வந்த ஒரு நடிகர் தாங்க நீங்கள். உங்களால் அதை வந்து மறுக்க முடியாது. நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்கீங்க, இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, இவ்வளோ ஃப்ரீடத்தோடு நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க மோசமானவங்களாக இருந்திருந்தால் நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கிறீங்கன்னு தெரியும் போதே உங்களை வந்து காலி பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வட இந்தியாவிலையோ இல்லை தென் இந்தியாவிலையோ மேற்கு இந்தியாவிலையோ கிழக்கு இந்தியாவிலையோ எங்கே போனீங்கன்னாலும் இப்போ வந்து மோடிஜியை வந்து குற்றம் சொல்கிறாங்க. மோடி வந்து எல்லாரையும் அமுக்குறாரு, எல்லாரையும் வந்து அழிக்க பார்க்குறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவர் உண்மையிலேயே அப்படி ட்ரை பண்ணாருன்னா நிறைய பேர் வந்து இல்லாமல் ஆகிடுவாங்க. ஓரளவுக்கு ஏதோ பண்ணுறாங்கன்னு நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் ட்ராக் மாதிரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து இந்த 2 யானை கதை சொன்னது வந்து அது ரொம்ப ஒரு வன்மத்தை தூண்டுற மாதிரி, அது உள்ளுக்குள்ளே இருக்குதுன்றதை காட்டுற மாதிரி இருக்குது. நான் இப்போ சொல்லும்போது என்ன வந்து திட்டுவாங்க. ஆனால் வந்து அது வந்து ஒரு ஊம குசும்பு மாதிரி. அது நீ வந்து 2 பேர் இந்த இடத்துல வந்து மாறி மாறி ஆட்சி பண்ணிக்கிறீங்கடா. ஆனால் நீ உங்கள் 2 பேரால் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாரு. அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வந்து நிறைய ஆட்சி, நிறைய குதிரை அது இதெல்லாம் காட்டி, அப்போது ஒரு ஆள் வந்து ஒரு அஸ்திரம் விடுறாரு, எல்லாரும் டிஷ்ஷும் காலி. ஒரு 2 யானை வருது, இந்த யானைங்களை ஒரு 5-6 யானைங்களை தூக்கி போடுது அப்படின்றது காட்டியிருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் வந்து அப்படியெல்லாம் காட்டாமல் நீங்கள் வந்து 2 யானையை காட்டுறீங்க. ப்ரிசைஸாக 2 யானை. அந்த 2 யானையை வந்து அடிக்கிறதுக்கு உங்கள் கையில் 2 யானை இருக்குது. இப்போ இது வந்து பலரும் வந்து அதை வியாக்கியானம் பண்ணுவாங்க. ஆனாலும் வந்து இந்த ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி வந்து மக்கள் இவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க, மக்கள் வந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி, மக்கள் வந்து அங்கே உயிர் இருக்கிறதே பெரிய விஷயன்ற மாதிரி அந்த ரணகலமாக அந்த பூமி அப்படி அது வந்து ஒரு சாதாரணமாக காமிச்சாலும் நீங்கள் வந்து நல்லா இருக்க மாதிரியே காட்டுங்களேன். மக்கள் வந்து அவஸ்தைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி, ஏதோ ரோடு மோசமாக இருக்குது, இது மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கார்ட்டூன் தானே காட்டுறீங்க. அதில் ஈஸியாக காட்டிட்டு போயிருக்கலாமே. அதை விட்டுட்டு இப்படி ஒரு மேட்ரு பண்ணதுன்றது வந்து ரொம்ப ஒரு நெருடலாக இருக்கும். ஒரு அரசியல்வாதியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காமெடியாக பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இவ்வளோ நாள் ஆட்சி பண்ண ஒரு அரசியல்வாதி இப்போ வந்து எம்கே ஸ்டாலின் நம்ம முதலமைச்சர் இதை பார்க்குறாருனாலே, ஏன்பா நம்ம ஆட்சி இவ்வளோ மோசமாக இருக்குது, நம்ம அப்போ இப்படியெல்லாம் பண்ணிட்டோம், இப்படியெல்லாம் மக்களை வந்து நம்ம வந்து மிதித்து சாவடித்து ரோட்லேயே வந்து ஆளுங்களை சாவடித்து தூக்கி போட்டு நம்ம இவ்வளோ மோசமாக ஆட்சி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இந்த வீடியோ. அதுதான் அதனுடைய உள்ள அர்த்தம். அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த பாட்டுடைய ஸ்டார்டிங் வந்து இந்த மியூசிக் வந்து கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அப்போதான் ஞாபகம் வந்தது, டேய் கண்டா வர சொல்லுங்க. ஏன்னா கர்ணன் படம் அந்த கன்செப்டு, அந்த மியூசிக்கு, அந்த டயலாகு இதெல்லாம் வந்து தளபதி விஜய்க்கு ரொம்ப ஒரு மென்டலி எஃபெக்ட் ஆன ஒரு படம். அது அவர் பண்ணலையேன்னு கூட அவர் கவலைப்பட்டாரான்னு எனக்கு தெரியல. வந்து ஸ்டேஜில் பேசும்போது பேசினார். என்ன சொன்னார்னா, கார்டு கொடுத்தா எடுத்துக்கிறாங்க, நகை கொடுத்தா எடுத்துக்கிறாங்க அப்படின்ற அந்த டைலாக் வந்து பசங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுக்குற, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவார்டு கொடுக்குற செரமனியில் பேசினார். இந்த டைலாகை சொன்னார். இந்த டைலாகை சொல்லும்போது எனக்கு என்ன, அதை பார்க்கும்போது அப்படியே அவர் கண்ணில் தெரிஞ்சுது அந்த ஒரு ஒளி. அதாவது அந்த படம் வந்து அவ்வளோ அவர் எஃபெக்ட் பண்ணியிருக்குன்றது அது இந்த பாட்டுடைய இந்த ஸ்டார்டிங் கேட்கும் போதும் கிளியராக தெரியுது. கண்டா வர சொல்லுங்க. இவர் தான் வந்து, அதாவது கர்ணன் வராரு அப்படின்ற மாதிரி தானே அந்த ஒரு இமேஜினேஷன். அப்போ அந்த ரேஞ்சுக்கு வந்து அவர் வந்து இந்த பாட்டை வச்சு
இந்த பாட்டில் வந்து இமேஜினேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டாக போச்சு வந்த எலிஃபெண்ட்டு. ஆஃப்ரிக்கன் யானையை வந்து ஏப்பா கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டு இப்போ போட்டு காய்ச்சினுக்கிறாங்க இன்டர்நெட்டில். ஏதோ ஒரு யானை ஏதோ ஒன்று கொண்டு வரட்டப்பா, நம்மளுக்கு என்ன, அவர் ஏதோ பார்ட்டி ஆரம்பிக்கணும்னு நினச்சாரு, ஆரம்பிச்சிட்டாரு. அது கரெக்டாக ரூட்டு போட்டு கூட்ட பலரும் இருக்காங்க. பலர் இல்லை சிலர், மெயினாக வந்து மிஸ்டர் புஷி ஆனந்த் கூடவே இருக்காருங்க. என்னதான் டீலிங்னு தெரியல. அவங்க அப்பா கூட பின்னாடி இருக்காரு. ஆனால் அப்பா பின்னாடி இருக்காரு, அம்மா பின்னாடி இருக்காங்க அப்படின்றத வந்து அதை சும்மா ஆக்ஷன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. புஷி ஆனந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவங்க அப்பா தான்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க. ஆனால் அது என்னமோ எனக்கு உண்மை மாதிரி தெரியல. புஷி ஆனந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து அவங்க அப்பாவான்றது அது என்னமோ பார்த்தா நம்புற மாதிரி இல்லை. இருந்தாலும் பயங்கரமாக மாஸ்க் காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு இது ஃப்ளாகு இது ரிலீஸ் பண்ணி அடுத்தது வந்து பொதுக்கூட்டம் அதெல்லாம் பண்ணுறாங்க. பாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இவர் தான் வந்து காப்பாத்துறாரு அப்படின்ற அந்த ஒரு கன்செப்ட். அதாவது ரட்சகன் ஒரு ஒரு இது வந்து ஆளுங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக வர ஒரு சேவியர். கிறிஸ்டின் சேவியர் இல்லை, சேவியர். அப்படியே மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கண்டா வர சொல்லுங்க. டக்குன்னு பார்த்தா வெற்றி கழக கொடி ஏறுது அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தா ஒரு சிங்கே இல்லாமடே எங்கடா போனீங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல சிங்க் ஆகுதுன்னு வைங்க. ஆனாலும் நம்ம கேட்கணும்னு நினைச்ச அந்த ஒரு பாட்டு எனக்கு வந்து மியூசிக் கொஞ்சம் பிடிக்கும், அதனால சொல்றேன். அந்த ஸ்டார்டிங் வந்து அந்த போன அந்த ஃப்ளோவுக்கும் வெற்றி கழக கொடி ஏறுதுக்கும் அதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் காமெடியா ஆளுங்க போட்டு வார்த்தை எடுத்துனுக்குறாங்க. இப்போ படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு படம் எப்படியும் சூப்பர் ஹிட் தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இதுவும் வந்து சூப்பர் ஹிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேற ஒரு விஷயம் இருக்குது. ஆந்திரா மாதிரி தெலுங்கானா மாதிரியோ இல்லை கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் 2 இடம் சொல்லலாம். அதாவது நடிகர்கள் வந்து இல்லை சும்மானா திடீர்னு ஒரு ஆள் வந்து ஸ்டார்லாம் ஆக முடியாது. அது கொஞ்சம் டைம் ஆகும். அன்பு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து அவரை தலை மேலே வச்சு நாடுவாங்க. ஆனால் அன்பை கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்புறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு நம்பிக்கை தான் வந்து வாழ்க்கை. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா என்னடா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஆனால் அதனால தான் நான் இன்னும் உருப்படாமல் இருக்கிறேன் என்ன சொல்லலாம். இவங்க மாதிரி விஜய் மாதிரி ஆளுங்க வந்து அதை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு அந்த நம்பி அதில் இறங்குறாங்க பார்த்தீங்களா. ஆனால் அதில் வந்து பெரிய ரிஸ்க் இருக்குது. பெரிய ரிஸ்க்குன்னா எம்ஜிஆர் கதை வரலாம் சொல்லுவாங்க. அவர் வந்து நாடோடி மன்னனோ ஏதோ ஒரு படம் எடுத்தார். அந்த படம் ஓடலைன்னா ஒரு நாடோடி, ஓடினா மன்னன் அப்படின்ற மாதிரி நல்ல ரைமிங்காக இருக்குது அது. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதைங்க, அந்த மாதிரி ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் அப்படின்றத நம்புகிற ஒரு ஆள் நான் ரெண்டுமே இப்போ நம்புறேன்னு சொல்லிட்டேன். நான் இது நடக்குமான்னு கேட்பேன்னு சொல்லிட்டேன், இதுவும் சொல்லிட்டேன், ரெண்டுமே. ஆனால் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் அப்படின்றத ரொம்ப ஆழமாக நான் நம்புகிறேன். பார்க்கலாம் விஜயுடைய கட்சி என்ன ஆகுது, எப்படி போகுது. அவர் வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து மாநாட்டில் வந்து என்னென்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது. நம்ம எல்லாமே வந்து இது நடக்கும் அப்படின்னு நம்பி ஓடுறவங்க தானே. அது நடக்காது அப்படின்னு நினச்சா அப்புறம் என்ன இருக்குது வாழ்க்கையில்? ஒன்றுமே கிடையாது. ஆல் த பெஸ்ட் டு தளபதி விஜய். இனிமேல் அவரை வந்து அண்ணான்னு கூப்பிடலாம். இவ்வளோ நாள் வந்து அண்ணான்னு கூப்பிட்டா கிண்டல் பண்ணுவாங்க. டேய் நீ விஜய் வந்து தளபதி, அவருக்கு 50 வயசுங்க. மாதிரி நம்ம வந்து அவரோட ஒரு 15 வயசு கம்மியானவங்க. 50க்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. கரெக்டாக ஏஜ் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனாலும் அந்த ஃபிசிக் மெயின்டெனன்ஸ், அந்த பாடி மெயின்டெனன்ஸ், அந்த ஒரு லுக் மெயின்டெனன்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கே தான் வந்து மேட்ரு. அங்கே தான் வந்து தட் இஸ் த மணி. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. வாழ்க்கையில் வந்து மணிக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்புகிற ஒரு ஆள் நான். ஆல் த பெஸ்ட் டு டிவிகே விஜய், தளபதி, தமிழக வெற்றி கழகம் விஜய்.